அதானி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேரை கேட்டாவே பலருமே வந்து இப்போ கரண்ட்டாக வந்து சொல்லக்கூடியது கான்ட்ரவர்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, இல்லைனா வந்து மோனோபோலி பில்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லை ஒரு சிலர் பாசிட்டிவாக பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷனரி பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. எவ்ரி மினிட் இந்தியாவில் வரக்கூடிய ஒரு கார்கோ ஷிப்பும் இவரோட போட்டை தாண்டி தான் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இந்த 2 வருஷத்தில் வந்திருக்கக்கூடிய பல கான்ட்ரவர்சியில் ஒரு வாட்டியும் இவர் வந்து அவரோட எம்பையர் காலி ஆகிடும் நினைக்கும் போதும் ஒரு பயங்கரமான கம்பேக்கை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோவில் அதானியை பற்றி பேச போகிறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அதானி அப்படின்ற அந்த ஒரு தனி பர்சனை தாண்டி அவர்கிட்ட இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் ஒரு செயலர் இருப்பாங்க இல்லையா, அதாவது சிஇஓ, அவங்க தான் அந்த கம்பெனியை கரெக்டான ஒரு டைரக்ஷனில் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அந்த ஒரு சிஇஓக்கு அதானி கம்பெனிஸில் என்ன மாதிரியான சேலரி கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ஐயமுத்து. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்ஸ் வெர்ஷன் 2.0. லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது அதானி என்டர்பிரைசஸ். இந்த கம்பெனியோட சிஇஓ மிஸ்டர் வினய் பிரகாஷ். இவரோட இயர்லி சேலரி 69 crores and 34 lakhs. லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் லிமிடெட். இந்த கம்பெனியோட சிஇஓ மிஸ்டர் கண்டர் பட்டேல். இவரோட சேலரி 14 crores per year. லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிறது அம்புஜா சிமெண்ட்ஸ் அண்ட் ஏசிசி லிமிடெட். இந்த கம்பெனியோட எக்ஸ் சிஇஓ மிஸ்டர் அஜய் கபூர். இவரோட லாஸ்ட் சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 11,45 லட்சம் ரூபாய். லிஸ்ட்ல நாலாவதா இருக்கிறது அதானி கிரீன் எனர்ஜி. இந்த கம்பெனியோட சிஇஓ மிஸ்டர் வினித் ஜெயின். இவரோட இயர்லி சேலரி 11 crore 23 lakhs. லிஸ்ட்ல அஞ்சாவதா இருக்கிறது அதானி போர்ட்ஸ். இந்த கம்பெனியோட சிஇஓ மிஸ்டர் அஸ்வானி குப்தா. இயர்லி சேலரி 10 crore and 34 lakhs. இவங்க மட்டும் இல்லாமல் அதானி பவர் அண்ட் அதானி டோட்டல் கேஸ் அப்படின்ற அந்த 2 கம்பெனியோட சிஇஓட சேலரி என்னன்றது ஸ்க்ரீனில் பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கக்கூடிய கம்பெனியோட சிஇஓ சேலரியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து சீனியர் பொசிஷனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சனோட காம்பன்சேஷன் ஒரு சேலரியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு கம்பெனியோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்க்கு அப்புறமா ஆனுவல் ரிப்போர்ட்ஸில் உங்களால் எடுக்க முடியும். ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யாராச்சும் யோசிச்சிங்கன்னா ஸ்க்ரீனர் அப்படின்ற அந்த ஒரு வெப்சைட்டில் பாட்டமில் உங்களுக்கு ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.